2026 சட்டமன்ற தேர்தலோட பீக் மூமெண்ட் பீக் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இதுதான். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இந்த வி சென்டிமெண்ட் வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், வி சாலையாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இந்த வி கான்செப்ட்லேயே தான் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ விசிலும் அதே மாதிரி அமைஞ்சு போச்சு. விசில் வேளச்சேரியில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கடந்த 2011 திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அங்கே தான் வந்து நின்னாரா, கணிசமான வாக்குகளும் அவருக்கு கிடைச்சதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே திரும்ப விஜய் போய் அதை உடைப்பாரா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பேசுபொருள் தான். விஜய் தொகுதியில் விஜய் தோக்கடிச்சிட்டாலே அவங்களுக்கு பெரிய வெற்றி ஆகிடும். மற்ற தொகுதிகளில் வந்து விஜயை தோற்று போயிட்டாரு, இன்றைக்கெலாம் ஜெயிச்சு என்ன பண்ண போறீன்ற அளவுக்கு கொண்டு போயிடலான்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளை நிப்பாட்டுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கோட்டையில் டிவிகே அப்படின்ற புதிய கட்சி ஒரு புதிய வேட்பாளர் எப்படி தன்னோட பேர் நிலைநிறுத்த போறாரு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. மதுரை மாநாடு மாதிரி திருச்சி மாதிரி ஒரு பெரிய மாநாடை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது ஒரு குழப்பமாக போயிட்டே இருக்கு. ஏன்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் டிவிகே காங்கிரஸ் கூட்டணியில் இப்போ ரீசெண்டாக கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. ஒரு 50 தொகுதி கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை டிவிகே காங்கிரஸ் வந்து ஒன்றா களம் காண்றாங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிச்ச கட்சி புதிய கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி கட்சியிலேருந்து வெளியே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு டிவிகே அப்படின்ற ஒரு சின்ன கட்சி கூட சேருது அப்படின்னா அது டிவிகேக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் (2026) சட்டமன்ற தேர்தலோட பீக் மூமெண்ட் பீக் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இதுதான். உச்சகட்டத்தை எட்டிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சகட்ட பரபரப்பு, உச்சகட்ட அதிரும் களம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த லெவலுக்கு இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அந்த இடத்த எட்டிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்குன்ற மாதிரி அவங்க தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்துலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டிவிகேல அடுத்தவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்கன்ற அளவுக்கு 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை வந்து நியமனம் பண்ணுற அளவுக்கு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த லெவலில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, முதல் தேர்தல் தனிச்சு களம் காணுவோம், என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு விஜய் போனதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அப்படி ஒருவேளை அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டாலுமே விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இந்த வி சென்டிமெண்ட் வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு சின்னம் கூட பார்த்தீங்கன்னா விசில் அப்படின்னு வீலே ஆரம்பிச்சிருச்சு. விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், வி சாலையாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இந்த வி கான்செப்ட்லேயே தான் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ விசிலும் அதே மாதிரி அமைஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததாக அவர் நிற்க போகிற தொகுதியும் வந்து அந்த மாதிரி வீல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடங்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, வேலூராக இருக்கும், விருதுநகராக இருக்கும், விழுப்புரமாக இருக்கும் சொல்லிட்டு அந்த வி கான்செப்டை வச்சு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேளச்சேரியில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தொகுதி அப்படிங்கிறது வந்து சுற்றி ஐடி பார்க்ஸ் நிறைய இருக்க தொகுதி. புது ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேளச்சேரி தொகுதியாக தான் இருக்குது. இப்போன்னு கிடையாது, கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தொகுதி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் தான் வந்து உருவாகி இருக்குது. அப்போது விஜய் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் தான் அதிகமாக வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லும்போது வேளச்சேரி தொகுதியில் விஜய் அவர்கள் நின்னாங்க அப்படின்னா நிறைய வாக்குகள் பெற்று வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால வேளச்சேரி தொகுதியை விஜய் சூஸ் பண்ணதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கடந்த 2011 திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அங்கே தான் வந்து நின்னாரா, கணிசமான வாக்குகளும் அவருக்கு கிடைச்சதா வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல் முறையாக தேர்தலில் நிற்க போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அதுவும் விஜய் அவர்கள் நின்னா எங்கே சரியான அந்த வாக்குகள் விழும் அப்படின்ற இடத்துல தேர்ந்தெடுக்கின்றதுக்காக வேளச்சேரியை யூஸ் பண்ணதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள திரும்ப விஜய் போய் அதை உடைப்பாரா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பேசுபொருள் தான். நாட் ஓன்லி வேளச்சேரி, இப்போ எழும்பூர்ல இருந்தாலும் சரி, அவர் விருகம்பாக்கத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஆப்போசிட்டா வெயிட்டான ஒரு ஆளை நிப்பாட்டுறதுக்கு இவங்க ரொம்ப காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில் அவரை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற இடங்களில் 234 தொகுதியிலே அவங்க ஆள் நிப்பாட்டினா கூட விஜய் தொகுதியில் விஜயை தோக்கடிச்சிட்டாலே அவங்களுக்கு பெரிய வெற்றி ஆகிடும். மற்ற தொகுதிகளில் வந்து விஜயை தோத்து போயிட்டாரு, நீங்களாம் ஜெயிச்சு என்ன பண்ண போறீன்ற அளவுக்கு கொண்டு போயிடலான்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளை நிப்பாட்டுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 234 தொகுதிக்குமே வந்துட்டு வேட்பாளர்கள் நியமனம் பண்ணிடலாம். இவங்க வந்து ஆன்லைனில் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அவங்களோட விருப்பங்கள் அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் கவனித்து அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் வந்து சூஸ் பண்ணுறதா டிவிக்கே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சூஸ் பண்ணாலுமே இன்னைக்கு காலங்காலமாக திமுகலையும் அதிமுகலையும் நிறைய வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள்னு அவங்க தொடர்ந்து அந்த தொகுதி கூடயே இருந்து வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் வந்து நம்ம சும்மா சொல்லிடலாம், எம்எல்ஏ பேர் கூட தெரியாது எனக்கு, எம்எல்ஏ வந்து எங்கள் ஊரில் வந்து என்னை பார்க்கவே இல்லை, தேர்தலுக்கு 5 வருஷம் வருவார் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கோட்டையை அங்கே கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோட்டையில் டிவிகே அப்படின்ற புதிய கட்சி ஒரு புதிய வேட்பாளர் எப்படி தன்னோட பேர் நிலைநிறுத்த போறாரு அப்படிங்கிறதா ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஆனால் அதற்கான வேலையை கடந்த ஓராண்டுகளாக வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ சமீபத்தில் 2 மாதங்களாக வேட்பாளர்கள் அந்த லிஸ்ட்டில் நம்ம வரணுன்றதுக்காகவும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் தாவேக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க வேட்பாளர்கள். ஆனால் அது எந்த கட்டத்தில் போய் அந்த திமுக அதிமுக வேட்பாளர்கள்லாம் தாண்டி டிவிகே வேட்பாளர்களை மக்கள் மனசில் நிற்க வைக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஜனநாயகன் படம் வந்து கோர்ட் கேஸில் போய் சிக்கியிருக்குது. இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா தணிக்கை குழு ஒரு பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையை நம்ம அங்கேயே முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஜனவரி 5ஆம் தேதி தான் சொல்றாங்க மறுதணிக்கைக்கு இந்த படத்தை அனுப்ப போறோம் அப்படின்னு. மறுதணிக்கைக்கு அப்படி அனுப்பிச்சாலுமே அந்த மறுதணிக்கையில பார்க்கக்கூடிய அதிகாரிகள் நியமனம் பண்றதுக்கு ஒரு 20 நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி தணிக்கை குழு சொன்னதுனால தான் இவங்க கோர்ட்டுக்கே போனாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் இந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்குமே. அவங்க சொல்கிற மாதிரி பார்க்கும்போது கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்குமே அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டே வந்துச்சு. இப்போ ஜனநாயகன் படக்குழு என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம போராடி ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் வராதிங்க, நீங்கள் அங்கேயே போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் தள்ளி வைக்கணும், இதை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற முனைப்பு காட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏன் சென்சார் குழு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரியே மனு தணிக்கைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் என்னன்னா படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருந்து தேர்தலுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தோட பெப்போ, அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளோட அந்த ஒரு வீச்சோ வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் சொல்கிறாங்க, திமுகவுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அதிமுக ஒன்று சொல்கிறாங்க. இந்த கூட்டணி கணக்குகள்லாம் தாண்டி ஒரு வாக்கு சதவீதம் வந்து இவங்க வெற்றி பெறுவாங்க சொல்ல முடியும். பட் தேர்தலில் ரிசல்ட்டை வந்து கணிக்கவே முடியாது. குறிப்பாக 2026 தேர்தல் விஜய் வருகையால், நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜய் வருகையால் இதை பார்த்துட்டு இருக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களாம் அரசியல் பேச வந்துட்டீங்களான்னு சொல்லலாம் பேசுகிறவங்களாம் இருக்கீங்க. ஸோ நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய சேனல்ஸ் எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க 2026 கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்க போகுது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு வாக்குகள் சிதறப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சேனலில் சொல்கிற மாதிரி எல்லா சேனல்லையும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொன்று சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா நிறையாத்தையும் பார்க்குறாங்க பசங்க, சரியா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ ஒரு வழியே இல்லை, சரி நம்ம இறங்கி போயிடுவோம், படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட படத்தை வந்து மறுதணிக்கைக்கு அனுப்புறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அனுப்புனாலும் ஒருவேளை தணிக்கை குழு ஒரு விஷயத்தை யோசிச்சு சரி ஓகேப்பா வாங்க படத்தை காட்டுங்க பார்ப்போம், பார்த்துட்டு இத்தனை கட்டெல்லாம் எடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேபி, நான் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, ஒரு 80% வச்சுக்கோங்க. ஐ மீன் 80% சாத்தியம் இல்லை, ஒரு 20% சாத்தியம். எப்படின்னா பிப்ரவரியோட ஒரு 14-15க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒருவேளை தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் வராது. தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த படம் வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஜனநாயகன் படக்குழு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே வந்து இதை வந்து போராட்டத்துக்குள்ளே கொண்டு போவேனா, ஏன்னா கட்சி வேலை ஒரு பக்கம் இருக்குது, அடுத்து தேர்தல் வரப்போகுது, நம்ம அந்த வேலையை பார்க்கணும், இதே வேலையை அலைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா படக்குழுக்கும் கட்சிக்கும் இங்கே சம்மந்தம் கிடையாது. பட் படக்குழுவோட அந்த தாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பற்றின அப்டேட்டு கூட
கட்சியில் வந்து தொண்டர்களை சோர்வடைய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த படக்குழு கிட்ட நீங்கள் கொஞ்சம் தனிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் அவங்க கொஞ்சம் தனிஞ்சு போகிறதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 20% வாய்ப்பு இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகம் வர்றதுக்கு. அடுத்ததான் மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் டிவிகேல சேர போகிறாங்கன்னு சொல்லும்போது அதில் குறிப்பாக சொன்ன 2 பேர் டிடிவி அண்ட் ஓபிஎஸ். டிடிவி தினகரன் தொடர்ந்து வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர் கண்டிப்பாக வந்து டிவிகேல ஜாயின் பண்ண போகிறாரு, இல்லை கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் என்டிஏ கூட்டணி போயிட்டு விஜயை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக டிஎம்கே கிட்ட போகக்கூடாது, ஏடிஎம்கே கூட சேர்ந்துடலாம், என்டிஏ கூட்டணி கூட போய் சேர்ந்துடலாம், ஒரு புது கட்சி கூட ஆரம்பிச்சிடலாம், ஆனால் வந்து டிஎம்கே கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனால் அவருடைய ஆதரவாளரான வைத்திலிங்கம் டிஎம்கேல சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை ஓபிஎஸும் வந்து டிஎம்கேக்குள்ளே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட்டை இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு வந்தேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக எங்கள் அன்பு அண்ணன் எடப்பாடியிடம் என்னை பற்றி பேசுவார், அதிமுகவில் இணைவது குறித்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்போ என்ன தோணுது அப்படின்னா, சில பேர் இருப்பாங்க, நீங்கள் தலைவருக்கான அதாவது அந்த டயலாக்கை நான் மறந்துட்டேன், தலைவருங்கிறது பதவி இல்லை தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தலைவராக லீடராக சில பேர் தன்னை நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பதவியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பதவி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மமதையை கொடுத்துரும். ஆஹா நம்ம இந்த தலைவர் பதவியில் இருக்கோம், எல்லாம் நம்ம கீழே தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் தலைவர் பதவி அப்படிங்கிறது வந்து தலைவர் அது ஒரு வெறும் பதவியாக பார்த்தா அது பதவி தான், ஆனால் உண்மையாக பார்த்தா ஒரு தகுதி. நம்ம தலைவர் ஆகிடலாம், பட் தலைவராக நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் நம்ம பல தலைவர்களை உருவாக்குறதுக்கும் ஒரு தகுதி வேணும். ஸோ அந்த தகுதியை வந்து நிறைய பேர் இழந்துடுறாங்க. அதில் சிறந்த எடுத்துக்காட்டு வந்து ஓபிஎஸ் அவர்கள். எங்கேயோ இருந்துச்சு அவருடைய பீக் ஆஃப் அந்த அரசியல் வந்து எங்கேயோ இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு நீ கூட இருந்தவங்களே அவர் நம்பாமல் வெளியே போகிற அளவுக்கு இருக்குது. பட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயாவது ஊடகங்கள் வந்து அவரை பெருசாக காட்டுறாங்க. ஓபிஎஸ்ஸை வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடே அதிர வைத்த ஓபிஎஸ், தமிழ்நாடே அதிர வைக்கும் ஓபிஎஸ்ஸின் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ நியூஸ் சேனல்ஸில் பயங்கரமாக டைட்டில் போட்டு அவர் அப்படியே காட்டுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை வந்து வியாபாரம். பட் இருந்தாலுமே அவர் வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் கிட்ட நிறைய விஷயத்த பேசியிருக்காரு, கண்டிப்பாக கூட்டணியில் வந்துடலான்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் போல. பட் எதுவுமே எடுபடலை. இப்போ திரும்ப அதிமுகவுக்குள்ளே போகிறதுக்கு எங்கள் அன்பு அண்ணன் எடப்பாடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. அவர் என்னன்னா பங்காளி சண்டைன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கிட்டாரு. இவர் என்னன்னா எங்கள் அன்பு அண்ணன் எடப்பாடி எங்களை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓரணியாக நாங்கள் சேருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற முடிவு எடுத்ததுனால கண்டிப்பாக அவரும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் போக போகிறாரு. ஒருவேளை எடப்பாடி அவர்கள் மனசு வச்சா போகலாம் அப்படின்ற மாதிரி, ஆனால் விடுவாரா எடப்பாடி அவர்கள்? அவர் சொல்லிட்டார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, நீ வேணா வா, நீ வந்து அந்த வச்சிருக்கிய அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருக்கீங்கல்ல, அதை வேணால் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வேணால் வந்து சேர்த்துக்கலாம் என்டிஏக்குள்ளே, மற்றபடி வந்துட்டு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி அந்த குழுலாம் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்படி பார்த்தாலும் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளன்ற ஒரு போஸ்டிங் வந்து ஓபிஎஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மேபி உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப இவர் எப்போ தர்மயுத்தத்தில் போய் உட்காருவார்ன்றது தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவரும் பயப்படுறாரு. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்கார். நம்ம போயிட்டு டிவிகே கூட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா செங்கோட்டையன் மாதிரி நம்மளையும் வந்துட்டு உள்ளே வச்சுப்பாங்களா, இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஏடிஎம்கே கூட போயிட்டோம் அப்படின்னா நமக்கான எதிர்காலத்தை ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கிடைக்கும், நம்ம மகனுக்கு ஒரு சின்னம் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு நின்று ஓரளவுக்கு நம்ம சீட்டை வாங்கிடலான்றதுக்காக யோசிக்கிறாரான்னு தெரியல. ஸோ அவர் தான் முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டிவிகேவோட பிரச்சாரம். டிவிகே பிரச்சாரத்தை வந்து விஜய் இல்லாத ஒரு பொதுக்குழு, விஜய் இல்லாத ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து பெருசாக மக்கள் வருவாங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சென்னையில் நேற்று தான் நடந்துச்சு அவங்களுடைய முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் மாதிரி வச்சுக்கலாம். அதை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயல் வீரர்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் அதை மாற்றி வச்சுருந்தாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து சேர்ந்துருந்தாங்க. ஸோ 10,000 பேருமே விஜய் இல்லாமல் வந்த கூட்டம். ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், செயல் வீரர்களுக்கான விளக்க கூட்டம், ஆலோசனை கூட்டம், இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது விஜய் இல்லைன்னா அங்கே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ யாருமே கிடையாது. அப்போ யாரை பார்க்க வருவாங்கன்ற மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாரும் வந்தது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. குறிப்பாக வந்து செங்கோட்டையன் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், ஸோ நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே இருந்தாங்க, கட்சியோட முக்கிய நிர்வாகிகளாக இருந்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு தாவேகா வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, தாவேகா வந்து எந்த பிரச்சார கூட்டம் எதுவுமே நடத்த மாட்டாங்க அப்படின்னும் போது
நீங்கள் போங்க, ஏன்னா நான் வந்தால் தானே வந்துட்டு கூட்டம் செய்கிறேன் அது செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயர்கள் இவங்க அமுச்சு வச்ச மாதிரி இப்போ இவங்க எல்லாருமே ஊர் ஊராக போயிட்டு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ தலைநகர் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ண போகிறோன்ற மாதிரி டிவிக்கு வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க. விஜயருடைய சுற்றுப்பயணமும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கரூர் பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒருவேளை சிபிஐ வழக்கு இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா விஜய் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியலை அப்படின்னா 2 பொதுக்கூட்டங்கள், அதில் குறிப்பாக வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தலான்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரை மாநாடு மாதிரி திருச்சி மாதிரி ஒரு பெரிய மாநாடை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது ஒரு குழப்பமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் சொல்றாங்க அப்பெல்லாம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது, அவங்க ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்காங்க, ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல. இன்னைக்கு வந்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட 1 மணி நேரமாக போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. ரொம்ப நாளாகவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்க ஆரம்பித்தது உண்மைதான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2 டீமாக காங்கிரஸ் பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும் இப்போ ரீசெண்டாக தெரியுது. நான் செல்வ பெருந்தகை பேசும்போது நாங்கள் யாருக்காகவும் காத்திருக்கலை, நாங்கள் யாருடைய தயவு எங்களுக்கு தேவை கிடையாது, யார் எங்களுக்கு பூஸ்டெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா விசில் பறக்குது, விசில் வந்து ஊதியாச்சுன்னு அங்கே ஒரு ட்வீட் போட்டு அவங்க பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை வந்து தாவேக்காவை பயன்படுத்தி நீங்கள் எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம், ஒழுங்காக எனக்கு நிறைய சீட்டு கொடுன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து டிஎம்கே டிமாண்ட் பண்ணுறதுக்காக டிவிகே பயன்படுத்துதா அப்படிங்கிறது தெரில. ஆனால் டிவிகே கண்டிப்பாக காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சீமான் கூட கூட்டணி போகிற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கூடயும் கூட்டணி போகலான்ற முடிவை எடுத்ததுனால தான் சீமான் அவர்கள் வேண்டான்ற மாதிரி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய்கள் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா. இப்போ சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே இப்பயுமே டிவிகேக்கும் நாம் தமிழர் கட்சியும் மேபி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இவர் விஜய் வந்து சீமான் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்படி இருந்தால் வந்து நான் பேச ரெடின்னு சீமானு சொன்னதாகவும் சில விஷயங்களை கேள்விப்பட்டோம். பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஆனால் டிவிகே காங்கிரஸ் கூட்டணியில் இப்போ ரீசெண்டாக கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு, ஒரு 50 தொகுதி கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை டிவிகே காங்கிரஸ் வந்து ஒன்னா களம் காண்றாங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிச்ச கட்சி புதிய கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி கட்சியிலேருந்து வெளியே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு டிவிகே அப்படின்ற ஒரு சின்ன கட்சி கூட சேருது அப்படின்னா அது டிவிகேக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு ஆல்ரெடி வந்து ராகுல் காந்தி மேலே ஒரு எப்பவுமே பாசிட்டிவ் தாட் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த முகத்தை பெருசாக காட்டி இங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் போயிட்டு இருக்கு. பிகாஸ் விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு சிங்க் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நட்பு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த நட்பு ரீதியாகவும் இந்த கூட்டணி அமையுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது அமைய போகுதுன்னு தெரியல. ஆனால் திமுக அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி பலமாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது திமுக காங்கிரஸை வந்து இன்னும் டீலில் தான் வச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் வெளியில் போயிடக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, டிவிகே கிட்ட போயிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வெளியே போனாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தொகுதியை அதிகமாக கொடுத்துட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு போன தேர்தலில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக தொகுதிகள் சரியாக அவங்க கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அறிவாலயத்துக்கு வெளியிலேருந்து வரும்போதே வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் கோபமாகவே தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க, இது ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு வேறு வழி கிடையாது, நம்ம கண்டிப்பாக திமுக தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதிமுக கிட்ட போக முடியாது, பாஜக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லாருமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திமுக கிட்ட. ஒருவேளை நீ ஒழுங்காக சீட்டை கொடு, இல்லைன்னா அங்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாமக ராமதாஸ் உட்பட எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ராமதாஸும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் கூட்டணி வைக்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவரோடனா 214 தொகுதிக்கும் வந்துட்டு அங்கே வேட்பாளர்களை வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் தனிச்சு தான் வரப்போகிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேபி காங்கிரஸ் வந்தாங்க கடைசி நிமிஷத்தில் களம் மாறுது அப்படின்னா டோட்டலாக வந்து எல்லாமே மாறும், இன்னும் எதிர்ப்பு ஜாஸ்தி ஆகும். எப்படின்னா காங்கிரஸ் வந்துட்டாங்க உள்ள அப்படின்னா இப்போ திமுக நிறைய பேர் வந்து திரும்ப காங்கிரஸ் வந்து இப்போ லைட்டாக அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஹெவியாக அடிக்க ஆரம்பிப்பாங்க.
இதை விட பெருசாக அங்கே பிஜேபி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிப்பாங்க விஜயை. ஸோ இது ரெண்டையும் வந்து விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வெறும் விஜய் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் தான் மையமாக இருக்காரு, சுற்றி வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. விஜயை திட்டினாலும் சரி, விஜயை பற்றி புகழ்ந்து பேசினாலும் சரி, ரெண்டை மட்டும் தான் பேச முடியுது அரசியல். ஏன்னா மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டில் எங்கே போய் நிற்கிதுன்னா டிவிக்கேன்னு ஒரு கட்சி தான் வந்து நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கட்சி அங்கே போய் ரீச் ஆகி நிற்கிது. மக்கள் மத்தியில் அப்படி பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னைக்கு 10 பேர்கிட்ட போய் நாங்கள் பேட்டி எடுத்தால் 8 பேர் டிவி கேட்குறோம் ஓட்டு போடுறேன்றாங்க. ஸோ அதை ஓட்டு போடுவாங்களா போடலான்றது எங்களுக்கு தெரியல, பட் போடுவேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எங்களுக்கு அந்த கட்சியை பற்றி பேசும்போது அவங்கள பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தோணுது. அந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 2026 தேர்தல் ஒரு கலவையான தேர்தலாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமல் சார் சொல்கிற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள்.